தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி சாபத் சர்ச். ஒரு மனைவி தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்வதற்கு முன்பாக எப்படியாவது அந்த கணவர் மிகுந்த வேதனையும் வலியையும் அனுபவித்த பிறகுதான் நான் விவாகரத்து செய்வேன் என்று சொல்லி ஒரு ஆலோசனைக்காக ஒருவரிடம் சென்று, என் கணவருக்கு நான் மிகுந்த வேதனை தர வேண்டும், நான் என்ன செய்தால் என் கணவருக்கு அது மிகுந்த வேதனையாக இருக்கும் என்று கேட்டான். அப்போது அந்த ஆலோசகர் சொன்னாரா, உன் கணவர் வாழ்க்கையில் இந்த வழியை மறக்கவே கூடாதுன்னா ஒன்று நீ செய். நீ விவாகரத்து செய்வதற்கு முன்பாக அவரை நேசிப்பதை போல நீ நடி. ரொம்ப ரொம்ப நேசிக்கிறத போல நடி. அன்பான வார்த்தைகளை பேசு, ஆனால் அது உண்மையான வார்த்தையா இருக்கக்கூடாது. நீ பரிவு காட்டு, அது உண்மையான பரிவா இருக்கக்கூடாது. ஆனால் அந்த கணவர் உன்னை மிகவும் நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு நீ கடைசியில் அந்த கணவர்கிட்ட சொல்லணும், நான் உன்னை நேசிக்கல, நான் உன்னை நடிச்சேன் என்று சொல்லி. நம்ம நிறைய சமயத்துல ஆண்டவரை எப்படி வலிக்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா, உண்மையான அன்பு இல்லாம, உண்மையான நேசிப்பு இல்லாம. ஆனால் இந்த பாடல் நாம் பாட போகிற இந்த பாடல் இந்த உங்க ப்ரோக்ராம் ஷீட்ல இந்த பாடல் இருக்கு. பாடல் 11, தேவன் முன் நேசித்தார் என்ற தலைப்பின் கீழாக போற்றுவேன் இயேசு அன்பை என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த பாடல் ஆசிரியர் எழுதும் போது நம்ம அவர் உண்மையா நேசிக்காத போதும் தேவனுடைய அன்பு நம்ம மேல எப்படியாக இருந்தது என்று சொல்லி, பிகாஸ் he first loved me என்று வைத்து போற்றுவேன் இயேசு அன்பை என்று சொல்லி நம்ம யாரும் சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து பாடுவோங்களா? போற்றுவேன் இயேசு அன்பை என்னை முன் நேசித்தாரே விண்ணுலகம் மீட்டு அவர் கல்வாரியில் மரித்தார். போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பையே நீ போற்றுவேன். நான் கண்ணீர் வீடும் முன்னே எனக்காய் கண்ணீர் வீழ்ந்தார் நாற்றவம் செய்யும் முன்னே துயர அன்பை என்றுமே. அந்த சண்டை போட்டு இருந்த இந்த சிறு பிள்ளைகள்கிட்ட தாய் கேட்டாங்க, ஏன் நீங்க மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க என்று கேட்டபோது அதில் ஒரு பையன் சொன்னானா, அம்மா நான் சும்மா தான் இருந்தேன், அவன் என்னை முதல்ல அடிச்சதுனால தான் நான் திருப்பி அவனை அடித்தேன் என்று சொன்னாங்களாம். அந்த இரவு வீட்டு ஜெப கூட்டத்தில் அந்த தாயார் அந்த 2 பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே நீ சிந்திச்சு பாரு, இன்னைக்கு அவங்க முதல்ல அடிச்சதுனால நான் அடிச்சேன் நீ சொன்னியே,
வேதாகமம் சொல்கிறது அவர் உன்னை முன் நேசித்தார் என்று சொல்லி. அப்படின்னா உன் பக்கத்திலிருந்து அவரை நேசிப்பதற்கு நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லி அப்படி நினைத்தவர்களாய் நாம் யாவரும் சேர்ந்து இன்னும் உற்சாகமாக, நான் தீமை செய்த போது நீர் அன்பு காண்பித்தீரே, என் உள்ளம் உமக்கு தான் அன்பை உருவாக்கும் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோங்களா? நான் தீமை செய்த மறுபடியும் பாடுவோம். கல்வாரி மரித்தார், போற்றுவேன் இயேசு அன்பை, போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே பரலோகத்தை குறித்து ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்திலே அந்த பிரசங்கர் அழகாக சொன்னாங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கும் போது நிறைய இல்லை இல்லை என்று சொல்லி வரும். நான் எல்டர் சுதாகர் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், அந்த வேத வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விழுமினது. என்ன ஒரு ஆனந்தமான ஒரு பாக்கியமான வசனம். அடுத்த பாடலாக 412 பெரிய பாடபுத்தகத்திலே உங்களுடைய ப்ரோக்ராம் ஷீட்டில் அடுத்த பாடல் 12ஆம் பாடலாக இருக்கும். பேரின்ப நித்திய வீடெங்கே என்ற பாடல். பரலோகத்தின் நிச்சயத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக என்று சொல்லி நாம் யாவரும் சேர்ந்து பேரின்ப நித்திய வீடெங்கே பாடப்படும். சேர்ந்து பாடுவோங்களா? இன்ப நித்திய வீடெங்கே, மாறுதல் துன்பமே இல்லை, பேராசிர் இன்பம் மேல் வீட்டில் ஆனந்த விலை பாருவோம். காத்து காத்து மனத்தாழ்மையோடிரு ஜெபி, பொறுமையோடு நம்பி காத்து ஜெபி, காத்து நம்பி. சிலுவை பாடுகள் பட, சிலுவை பாடுகள் பட, பாரில் தேவன் சித்தம் கொண்டார். இன்ப வீடு சேர நாடு, மனத்தாழ்மையாய் காத்திரு. காத்து காத்து மனத்தாழ்மையோடிரு ஜெபி, பொறுமையோடு நம்பி காத்து ஜெபி, காத்து நம்பி. சரி, இங்க இருக்க பெண்களை மாத்திரம், சகோதரிகளை மாத்திரம், சின்ன பிள்ளைங்க பெண்கள் மாத்திரம் அடுத்த கவியை நீங்க பாடுவீங்களா? போகும் பாதையில் முள் கண்டால், பாதையில்
ஆண்களும் சேர்ந்து பாடுவோம். காத்து மனத்தாழ்மையோடு ஜெபி, பொறுமையோடு நம்பி காத்து ஜெபி, காத்து நம்பி. ஆண்கள் மாத்திரம். வேலை கடினம் என்றாலும் ஜெபி, பெருமூச்சு மரமா திரை பாடும் நாள் விடியும், மறைந்தாங்கிலை பாடுவோம். சேர்ந்து பாடுவோம். காத்து மனத்தாழ்மையோடு ஜெபி, பொறுமையோடு நம்பி காத்து ஜெபி, காத்து நம்பி. நிச்சயமாகவே நாம் காத்து ஜெபிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் நம்மை தொடரும். இந்த தொடரும் என்று பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்ம வாகனத்துலலாம் வரும்பொழுது இந்த வாகனத்தில் அந்த பின் ஸ்க்ரீனில் எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய வாசகங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது, என் வாகனத்தை நீ தொடருவதற்கு பதிலாக கிறிஸ்து இயேசுவை நீ பின்தொடர்ந்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது. அப்படியாக 433ஆம் பாடலை பாடுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின் செல்வேன் என்ற பாடல் பூவினர் கந்தம் வீசும் சோலையாகிலும். உங்களுடைய பாடல் இந்த ப்ரோக்ராம் ஷீட்டில் அடுத்த பாடலாக, அது 13ஆம் பாடலாக இருக்கும். பூவினர் கந்தம் வீசும் சோலையாகினும் என்ற பாடலை பாடுவோம். சேர்ந்து பாடுவோம். பூவினர் கந்தம் வீசும் சோலையாகினோ, நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கினையோ, இயேசுநாத பின் சென்றே மோட்சம் நாடுவே, பின்னில் சூடம் பிரியம் நோக்கி ஓடும் செல்வேனே, பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லும். கார்மேகம் கார்மேகம் மேலே கூடும் பள்ளமெங்கிலும், காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும், இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன், இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன், பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன், நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன், மேடானாலும் காடானாலும் பின் செல்வேன், மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார், விண்ணில் தாசரோடு சேர்ந்து. யாரும் எழுந்து நின்று பாடுவோம். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன், பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். இசை இல்லாமல் அந்த பகுதியை மாத்திரம் சேர்ந்து நாம் பாடுவோம். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே என்ற பகுதியை அவங்க கார்ட்ஸ் கொடுத்தோன்னே நம்ம பாட ஆரம்பிப்போம். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பாதையெல்லாம்
ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நின்ற வண்ணம் நம்ம பாட இருக்கிறோம். என்னுடைய தாயாருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. சிறுவயதிலிருந்து என்னுடைய தாயார்களை வளர்க்கும் போது எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இறங்கினோடனே தம்பி சொல்லுவாங்க, தம்பி ஞாபகம் வச்சுக்க, அப்போ தொலைபேசியெல்லாம் இல்லாத ஒரு காலம், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம். ஏதாவது ஒரு நேரத்தில் நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா ஞாபகம் வச்சுக்க, இந்த இடத்துல நம்ம இறங்கியிருக்கிறோம், இந்த கடை வாசல் ஞாபகம் வச்சுக்க, நான் நீ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம 2 பேரும் சந்திக்க வேண்டிய ஒரே இடம் இந்த இடம் என்று சொல்லி எப்பொழுதுமே என்னுடைய அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை காட்டிலும் மேலான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வந்து நிற்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது சிலுவையின் நிழல் என்று நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்டதாக ஒரு பாடல், பாடல் 369 பாடல், மீட்பா வழிகாட்டுமே பாதை தப்பி செல்லாமல் என்ற பாடல். ஒருவேளை இந்த காலையில அவனுடைய சமூக சத்திய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக, கர்த்தாவே நான் தொலைஞ்சு போயிடக்கூடாது ராஜா, என்னுடைய பிள்ளைக்கு தொலைஞ்சு போயிடக்கூடாது, என் கணவர் தொலைஞ்சு போயிடக்கூடாது, என் குடும்பம் தொலைஞ்சு போயிடக்கூடாது ராஜா, நாங்கள் எல்லாரும் அந்த நித்திய ஜீவனுக்கு நீர் அழைப்பிக்கிற அந்த அழைப்புக்கு நாங்கள் எல்லாம் உடன்பட்டு நாங்கள் ஒப்புரவாகிற இந்த பாடலாக இந்த பாடல் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த பாடல் உங்களுடைய இதயத்தின் ஜெபமாக இருக்கட்டும். மீட்பா வழிகாட்டுமே என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். மீட்பா வழிகாட்டுமே பாதை தப்பி போகாமல் மண்ணை நான் சேமமா பயமின்றி தாங்குவே. மீட்பா 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 ஊழியக்காரனாக எனக்கு தெரியும், நிறைய பெற்றோர்கள் சந்திக்கிற ஒரு சவால், என்னுடைய பிள்ளை தவறி பெறக்கூடாதப்பா, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து என்னுடைய பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை பாடும்போது உங்களுடைய இதயத்தின் ஜெபமாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நீங்கள் சமூகத்தில், ஆண்டவரே மீட்பா நீர் காட்டுற இந்த பாதை அது செம்மையான ஒரு பாதையாக இருக்கும் ராஜா, காட்டும் என்று சொல்லி நாம் பாடுவோம். நீரின் ஆத்தும் அரங்கே என்னை சூழ்கையில் என் நம்பிக்கையும் என்னுடைய மீட்பா 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 முற்றும்
கிறிஸ்து இயேசுவானவர் வழிகாட்ட ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, மீட்பா 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 என்று கதறுவதை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை ராஜா. அப்பா, நீங்க நடத்துங்க, நாங்கள் பின் செல்கிறோம் ஆண்டவரே. நீர் காட்டுகிற பாதை எங்களுக்கு ஆஸ்வதமாக இருக்கும் ராஜா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்சி பரம்பிதான். ஆமென்.